நாம் யூஸ் பண்ணுற ஏர்பட்ஸ்லேருந்து ஏரோப்ளேன் வரைக்கும் ஒரு சின்ன வேக்யூம் கிளீனர்லேருந்து வாஷிங் மிஷின் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே எல்லா பிராண்ட்ஸுக்குமே ஒரு நேம் இருக்குங்க. அந்த நேமோட ரீசன் பார்த்திங்கன்னா நமக்கு பல நேரங்களில் டிரான்ஸ்பரண்ட்டாகவே தெரிஞ்சிடும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தோட ஓனரோட பேராக இருக்கலாம், அல்லது அவங்க சன் டாட்டர் பேராக இருக்கலாம், ஒய்ஃபோட பேராக இருக்கலாம், அப்பா அம்மா பேராக இருக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவே சில நேரத்தில் வந்து நமக்கு அந்த நேமோட ரீசன் தெரிஞ்சிடும். ஆனால் அதை தாண்டி பார்த்திங்கன்னா பல கம்பெனிஸ் வந்து எம்பளத்தை ரொம்ப பார்த்து டிசைன் பண்ணுவாங்க. அதாவது லோகோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை பார்த்து டிசைன் பண்ணுவாங்க. ஏன்னா கம்பெனியோட அந்த முகமாக மாறப்போகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்து டிசைன் பண்ணுவாங்க. அப்படி வர்ற அந்த லோகோஸையும் அந்த எம்பளத்தையும் பார்த்திங்கன்னா நம்மளால சீக்கிரமாக வந்து இன்டர்பிரட் பண்ணிவிடுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த எம்பளத்தை இப்போ டிசைன் பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இப்போ வரைக்குமே குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு 2 எம்பளத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எம்பளம் பற்றி தெரிஞ்சு அதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க ஃபஸ்ட்டு எம்பளம், அதாவது லோகோ என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்பிள் பிராண்டோட அந்த ஆப்பிள் வந்து பைட்டட் ஆப்பிள் தான் சொல்லணும். நம்ம ஆப்பிள்னு சொல்லிட முடியாது. ஒரு பக்கம் கடிக்கப்பட்ட ஒரு ஆப்பிள் அது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரீசன் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி ஜானஃப் அப்படின்ற ஒரு கிராஃபிக் டிசைனர் தான் பார்த்தீங்கன்னா 1977 இந்த ஆப்பிள் பிராண்டோட எம்பளத்தை ரெடி பண்ணுறாரு. ஆப்பிளையே ஒரு எம்பளமாக ரெடி பண்ணுறாரு. அப்படி அவர் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறுமனே ஆப்பிளாக இல்லாமல் பைட்டட் ஆப்பிளாக மாற்றுறாரு. அதாவது ஒரு புறத்தில் கடிக்கப்பட்ட ஒரு ஆப்பிளாக அதை வந்து டிசைன் பண்ணுறாரு. அப்போது அந்த கம்பெனிஸ் வந்து கேட்குறாங்க, ஏன்பா இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கீங்க, ஆப்பிள் அப்படியே டிசைன் பண்ணக்கூடாதான்னு கேட்கும்போது அவர் சொன்ன ரீசன் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரீசன் அப்படின்றத விட ஒரு லாஜிக்கான ஒரு அறிவார்ந்த ஒரு ரீசன் சொல்லலாங்க. என்னென்னா, நான் இந்த எம்பளத்தை, இந்த ஆப்பிள் எம்பளத்தை நீங்கள் மினிமைஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு செர்ரி பழம் மாதிரியோ ஒரு டொமேட்டோ மாதிரியோ தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை நீங்கள் மினிமைஸ் பண்ணாலும் பெருசாக பார்த்தாலும் ஸ்மாலாக பார்த்தாலும் எப்படி பார்த்தாலுமே அது ஆப்பிள் மாதிரி தெரியணுன்றதுக்காக தான் அந்த பைட்டட் மார்க்கை உருவாக்கியிருக்கேன். இப்போ நீங்கள் மினிமைஸ் பண்ணி பாருங்கள், பெருசாக மாற்றி பாருங்கள், எப்படி மாற்றினாலும் அது ஆப்பிள் மாதிரி தான் தெரியும்னு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சாட்டிஸ்ஃபை ஆகி அதையே தன்னோட எம்பளமாக அவங்க நிர்மாணம் பண்ணிக்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் அந்த ஆப்பிள் எங்கே பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சு எவ்வளோ பெரிய பிராண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எம்பளம் அது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எம்பளத்தை வச்சு நிறைய ட்ரால் பண்ணுறாங்க, நிறைய வந்து ஜோக்லாம் பண்ணுறாங்க. அதை தாண்டி இன்றைக்கி அந்த ஆப்பிள் அப்படின்ற பிராண்டோட அந்த எம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு யூனிக்கான ஒரு எம்பளமாக இருக்குன்றதுல யாருக்குமே மாற்றுக்கிறது இருக்காது. இது ரெண்டாவதாக இந்த வீடியோவில் பார்க்க போகிற எம்பளம் பார்த்திங்கன்னா ஹுண்டாயோட எம்பளம். அதாவது ஹுண்டாய் ஆட்டோமேட்டிவ் கம்பெனி, கார் கம்பெனின்னு சொன்னால் நல்லா தெளிவாக புரியும் உங்களுக்கு. ஸோ அந்த கார் கம்பெனியோட அந்த எம்பளம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது எச் தான்ப்பா, ஹுண்டாய் அப்படின்ற அந்த நிறுவனத்தோட ஃபஸ்ட் லெட்டருக்கு எச், அதனால தான் அது யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைப்போம். ஆனால் அது கிடையாதுங்க. அதை தாண்டி மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா 2 பேர் கை கொடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க, செகண்ட் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா சேஃப்டி அண்ட் ட்ரஸ்ட்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து கம்பெனி சைடு இருக்கிறவங்க அவங்க சேஃப்டி இண்டிகேட் பண்ணுற மாதிரி, எதிர்பார்க்க இருக்கிறவங்க ஒரு கஸ்டமர், அதாவது பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபைடு ட்ரஸ்ட்வர்த்தி கஸ்டமருங்க அவர். அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறதால ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன், ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்குது உங்களுடைய ப்ராடக்ட் அப்படி இண்டிகேட் பண்ணுற மாதிரி அந்த கேண்டிடேட்டை அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தர் கம்பெனி சைடு சேஃப்டிக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்வர்த்திக்கும் அஷூர் பண்ணுற ஒரு கேண்டிடேட்டாக அவரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதாங்க அந்த எம்பளத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட். பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட நேமே ஹுண்டாய்ன்றதால அது ஹெச் வடிவில் கொண்டு வந்துடுறாங்க. அந்த கையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மடக்கி அதை ஹெச் வடிவில் கொண்டு வந்துடுறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ரீசன் வந்து அந்த 2 கஸ்டமர் மேனேஜர் இண்டிகேட் பண்ணுற மாதிரி தான். ஆனால் பின்னால் ஹெச்சையும் சேர்த்து அங்கே வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுறதால அது ஹெச் மாதிரி நமக்கு தெரியுங்க. இந்த 2 எம்பளத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச்.